Yeah. Shawty loves it, loves that I'm a dog. They don't want it, they scared of what I know. Told you the budget, I gotta get my own. Shout out my bros, this right here deserves a toast, A lot of people back home on my back and they know. Trying to get on my line, cause the people I know. Manifest this here, 7+ on the ropes. They ain't doing this shit, tripping over my flows. I'm on the way, tell them I don't play. I'm on the move, trying to get my pay. ஹலோ வீலியன்ஸ், வெல்கம் பேக். அண்டு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெஷ் வணக்கம்ங்க. ஆக்சுவலி ஏன் ரொம்ப நாளாக வீடியோ வரலின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் விழுந்துட்டேன். ஒரு இன்ஜுரி ஆகிருச்சு. ஸோ தான் ஒரு 2 மாதமாக வீடியோ வரல. ஒரு நடுவில் வந்து ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை வந்து ஏற்கனவே எடுத்து வச்சது. ஸோ அதை அப்படியே நான் போட்டிருந்தேன். அந்த டைமிங்கு, அந்த டேஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ண அதுக்கப்புறமேட்டு என்னால் போட முடியல. ஸோ நவ் பேக் ஃப்ரம் த இன்ஜுரிங்க. அண்டு அந்த இன்ஜுரி என்னாச்சு ஏதாச்சுங்கிற வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே ஒரு 10-15 பேர் இருந்ததுனால அந்த ஃபுட்டேஜ் நான் கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்காங்க. அண்டு ஆஃப்டர் த நியூ கம்பேக் இப்போ வந்துட்டு நிறையா ரைடர்ஸ்க்கு தேவைப்படுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர். அது இப்போ நிறைய பேத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா வந்துட்டு மேப் பார்க்கணும், நிறையா ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக ரைடுக்கெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதுலேயே வாட்டர் ப்ரூஃப் ஹோல்டர் வித் மொபைல், அதுதான் நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். அண்டு வெல்கம் பேக் அகெயின் கைஸ். நானும் தான், எனக்கு ஒரு வெல்கம் பேக் தான். அண்டு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால இந்த வாய்ஸு நான் என்ன சொல்கிறது, அந்த ஃபியர்லாம், அந்த கேமரா ஃபியர் அதெல்லாம் வருமா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் சேஞ்ச் ஒரு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கோ. ஸோ ஆஃப்டர் அ லாங் லெட்ஸ் கோ டு த வீடியோ. ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விலாக். மைக்கெல்லாம் இப்போ தான் பழைய பேட்ரி பிடிங்கி போட்டு புது பேட்ரி போட்டு விட்டேன். நான் ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால பேட்ரி போயிருக்குண்ணா. ஸோ அதனால் நான் பார்க்கல, நான் புது பேட்ரி போட்டேன். வாய்ஸ் நல்லா கேட்கணும். நாம் திரும்பி வந்ததுனாலேயோ என்னமோ தெரில, மழை பெய்யுது. அது எப்படி சொல்கிறது ஒன்றும் புரியல. இல்லை நம்ம மோட்டோ விலாக் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ சதி நடக்குதான்னு தெரில. மழை பெய்யுது. கரெக்டாக வண்டி எடுத்த நேரம் பார்த்து தூத்தல் போடுது. கைஸ், நாம் இப்போ ஷாப்புக்கு வந்துட்டோம். அண்டு என் கையில் தான் இப்போ இருக்குது அந்த மொபைல் ஹோல்டர். பிராண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேக் பேக் மொபைல் ஹோல்டர். ரேக் பேக் மோட்டர் சைக்கிள் மொபைல் ஹோல்டரு வித் வாட்டர் ப்ரூஃப்ங்க அது. அண்டு இதை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து அந்த மொபைல் நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கான கேஸ் வந்து இது தான். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோடு ஃபிட் பண்ணி இதை டைட் பண்ணிட்டோம்னா இது அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிரும். இந்த ஹோல்டர் வந்து இப்படி இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, இந்த பிளேட்டுக்கு மேலே. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஹோல்டரில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ப்ளைன் ஷீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டண்ட் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. இது எப்படி ஓப்பன் பண்ணோன்னா கீழே வந்து 2 கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இந்த இடத்துல 2 கிளிப்பு. இது இப்படி கையை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க, தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற டாப் அந்த பிளேட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது சைடில் கொடுத்துருக்காங்க. யாரும் தெரியாதவங்க போட்டு எப்படின்னு ஒரு பக்கமாக நம்பிடாதீங்க. இந்த இடத்துல இங்கேயே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நம்ம மொபைலுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபிட் ஆகல, ஒரு சில மொபைலில் ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் வந்து ஃபிட் ஆகாது எல்லா மொபைலுக்குமே. அதுக்கு அந்த ஃபிட் ஆகிறதுக்கோசரம் இங்கே 2ஆவதாக ஒன்று கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்பான்ச்சு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் ஃபிட் பண்ணிக்கலாம். இருங்க, நான் என் ஃபோனை வந்து வச்சு காட்டுறேன். கேஸுக்குள்ளே இப்படி இருக்கும் அந்த மெட்டீரியல், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்பான்ச் வந்து நான் வைக்கிறேன். ஃபோனை வச்சுட்டு என்னது கரெக்டாக நான் வந்து மொபைல் கேஸோடு தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ என்னது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. சப்போஸ் மொபைல் கேஸ் இல்லை, ஸ்லிம்மாக இருக்குது ஃபோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு 2ஆவது ஸ்பான்ச் வந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். அண்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன்.
மொபைல் வந்துட்டு லைட்டாக ஃபிட் ஆகல. நான் இப்போ கேஸை கழட்டிட்டு வைக்கிறேன். லைட்டாக வந்துட்டு லைட்டாக நடுவில் மட்டும் ஒரு கேப் மாதிரி ஒன்று வருது. ஸோ என் மொபைல் சைஸ் பார்த்துங்க, இதுதான் ஒரிஜினல் சைஸு. ஸோ இதை நான் வைக்கிறேன் உள்ள. வச்சுட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த கிளிப்பை வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக உட்கார வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக இருக்குது. இப்போ என் மொபைலை எப்படி ஆன் பண்ணுறது? இல்லையே, பண்ணணுமா அது? ஐயோ விடுங்க, அப்படியே ஓடி. ஸோ மக்களே, இது நான் வந்து தெரியாதனமாக உள்ளே போட்டுட்டேன். இது வந்து எப்படின்னா டபுள் டச் ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து தண்ணி பூதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டு கேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நான் இப்போ ஸ்க்ரீனை ஆன் பண்ணிட்டேன். ஸோ டச் சென்சிபிள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. மேப் போட்டு கட்டுவோமா? மேப்பு தானே மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மேப் பார்க்க தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ மேப் வந்து நான் போடுறேன். அப்புறம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்களேன், நீங்களே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேப் சூப்பராகவே அந்த டச் சென்சிபிலிட்டிக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வச்சு கரன்னு தேய்ச்சி செம்மையாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளிப் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ஹேண்டில் பார் ஆகட்டும் எதுலேயோ ஒன்றில் வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் கேஸை வந்து இந்த ஹோல்டரோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எதுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா ரைடு போகிறோம். ரைடு போகிறப்போ பிரச்சனை இல்லை. வண்டி வந்துட்டு சும்மா வெயில் நிறுத்தினோம்னு வச்சிங்களேன், அப்போ வந்து இந்த ஷீட் ஆகட்டும் இந்த கேஸ் ஆகட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்டு திடீர்னு வந்து வண்டியை பார்த்தவங்க இது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தவங்க டக்குன்னு வந்து இந்த ஷீட்டை உடச்சிட்டாங்கன்னாலும் ரொம்ப பிரச்சனை. ஸோ இதை வந்து தனியாக இப்படி கழட்டிக்கிற அந்த யூஸுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இதை வந்து லாக் பண்ணி காட்டுறேன். இதை வந்துட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் இப்படி லாக் பண்ணிவிட்டு அழுத்தணுமா? லாக் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மேலே தள்ளணும். மேலே தள்ளிட்டிங்கன்னா இப்போ வந்து இது வரல. இப்போ நான் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் பின்னாடி அன்லாக்கா அப்படி நம்ம மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் அன்லாக்கா? இப்போ இழு வரும். இப்போ இழுக்கிட்டா? சரி, நான் இப்போ இழுக்கிறேன். அப்பாடா, இதைத்தான் நம்ம மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படிச்சு பண்ணிகிட்டு இருந்தோமோ, போடுறப்ப இப்படிச்சு போட்டிருக்கேன். ஸோ நான் எவ்வளோ நேரமாக மாற்றி பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா சேஃப்டியாகவும் பண்ணுற மாதிரி, வைப்ரேஷன் இல்லாமல் தண்ணி உள்ளே போதாமல் அந்த மெட்டீரியல் வந்து நல்லா டைட்டாக அதனோட டைமிங்கு அதனோட டேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதனோட காஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மோட்டராக் ஷாப்பில் 1499 போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குங்க. இது வந்து வித்தவுட் சார்ஜர், வித் சார்ஜரோடவும் இருக்குது. இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரேக் பேக் ஸ்ட்ரோம் க்ராக்குன்னு சொல்லிட்டு CROC. இப்போ நான் காட்ட போகிறது ப்ரோ டைப் வந்துட்டு நீங்கள் வந்து USB கேபிளோட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். வந்துட்டு நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணுறது. இதை கொஞ்சம் நான் பாருங்களேன், இது எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவசரம் எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது ப்ரோ டைப்பில் ரொம்ப பெருசாக இருக்குது. ப்ரோ அது கொடுங்க. இது இப்படி இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே போட்டுட்டு இது ஆக்சுவலி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதை நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டு இது இப்படி போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். அண்டு இந்த கேஸில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இதை வந்து நம்ம தனியாக கழட்டிட்டு போய்க்கலாம்.
அப்படியே நம்ம ஃபோனை மட்டும் தனியாக கழட்டணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தனியாக கழட்டிட்டு போயிட்டு எங்கேயோ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேமரா ஆப்ஷனு. இது மூலிமா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்டு சார்ஜிங் போர்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை நீங்கள் லைட்டாக இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு தண்ணி போதாமல் இருக்கிறதுக்கு ஒரு லப்பர் மாதிரி ஒரு இது கேப் ஒன்று மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நீங்கள் வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம். அப்படி இதை லாக் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஃபோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அதான் இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே போகுது. ஸோ அதை வந்து நல்லா அட்டாச்மெண்ட்டாக அது வைப்ரேஷனில் வந்து ஃபோனை எங்கேயும் விழாத மாதிரி இது பார்த்துக்குது. ஸோ அதுக்காக ஒரு ஆப்ஷன். இந்த பாக்ஸே உள்ளே போகுது பார்த்தீங்களா. அது ப்ரோ வந்து ஒரு 100 ரூபா அதிகம். நீங்கள் வந்து இது கிராக் வாங்குறதுக்கு பேசாமல் ப்ரோ வாங்கிட்டு போயிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இது நான் காட்டினேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு இருக்குது. இதுவும் பெட்டராக இருக்குது, உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குற ஆப்ஷனும் பெட்டராக இருக்குது. சின்ன ஃபோன்னாலும் வச்சுக்கலாம், பெரிய ஃபோன்னாலும் வச்சுக்கலாம், எங்கேயோ போகணுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். பின்னாடி கேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அண்ட் யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வித் வாட்டர் ப்ரூஃப், எல்லாமே வித் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ப்ரோ வாங்கலாம். என்ன கேட்டால் நான் அது வாங்குறதுக்கு ப்ரோ தான் வாங்குவேன்னு நான் சொல்லுவேன். மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை வாங்குங்க. அண்டு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜிங்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரமாக காட்டினதை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராக் மாடலு ஸ்ட்ரோம் கிராக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1499. அது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோ ஸ்ட்ரோம் ப்ரோ. இது 1699. இது பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்கிறாரு பண்ண இது வந்து தனியாக ஐஃபோனுக்குன்னே. இது ஐஃபோன் யூசர்ஸுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸாக இருக்கும். இது வந்து 5.5 inches டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1050. ஐஃபோனுக்காகவே இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவுச்சுக்காக. மவுண்ட் எல்லாமே ஒன்றே தாங்க. மவுண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிராக்கும் இதுக்கும் ஒரே மவுண்ட்டு தான். ஸோ மவுண்ட் செட்டப் வந்து அதே தான். இங்கே வந்து ஒரு ஜிப் ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதுதான் அதனோட செட்டப். சார்ஜிங் ஆப்ஷன் இல்லை. இங்கே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக இருக்குது. அண்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லேயர் ஆஃப் ஸ்பான்சஸ் பேடிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசு, இது இங்கே உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தாங்க இந்த பவுச்சு. இது பார்த்திங்கன்னா இது இப்படி இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு தெரில, கிளார் அடிக்காமல் இருக்க சன்லைட் அதுக்கு. இதை வந்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வந்து டிஸ்பிளே மேலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பெட்டர் ஆப்ஷன் தாங்க. சூப்பராக இருக்குது. சின்ன ஃபோனாக இருக்குது, என் ஃபோன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுச் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரேட்டு வந்துட்டு நான் இப்போ காட்டின ரெண்டோட இது வந்து ரேட்டு 300 கம்மியாக இருக்குது. 1050 மட்டும்தான் இது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மோட்ராக்ஸில். இதான் கைஸ் இதனோட டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வேணும்னா மோட்ராக்ஸ் பெட் ஷாப் வந்து டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்பெஷலி திஸ் மொபைல் ஹோல்டர் ரொம்ப யூஸ், நிறைய பேர்த்துக்கு யூஸ். மலையில் நீங்கள் ஹில்ஸில் நிறைய பேர் ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். வியர் ஹெல்மெட் லைக் எ ஸ்லிப்பர் அண்ட் ரைட் அக்ரெசிவ் கைஸ். பாய்.